அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே. பிறந்த மாதத்திற்கான வாழ்க்கை பலன் அப்படிங்கிற செக்மெண்ட்ல உங்களை மீண்டும் சந்திக்கிறதுல நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். பிறந்த நாள் எந்த அளவுக்கு முக்கியத்துவம் வாய்ந்ததோ அதே அளவுக்கு முக்கியத்துவம் வாய்ந்தது நம்முடைய பிறந்த மாதமும். எண்கணிதப்படி ஒரு பிறந்த மாதத்திற்கான சிறப்பு பலன்களை நம்ம தெரிந்து வச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்ல ஒரு விஷயமா இருக்கும். இது உங்களை புரிஞ்சுக்கிறதுக்கும் உங்களை பற்றிய பல விஷயங்களை தெரிஞ்சுக்கிறதுக்கும் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அந்த வகையில இந்த மே மாதத்துல பிறந்தவர்களுடைய குணாதிசயங்கள், அவர்களுடைய வாழ்க்கை முறை, அது மட்டும் இல்லாம இவருடைய சிந்தனைகள், இவர்கள் எப்படிப்பட்ட மனநிலை உடையவர்கள், அதே போல இவர்களுக்கு எந்த மாதிரியான அதிர்ஷ்ட பலன்கள் இவர்களுடைய வாழ்க்கையில கிடைக்குது அப்படிங்கிற ஃபுல் டீடைலா இந்த வீடியோ பதிவுல தெளிவாகவும் விரிவாகவும் பார்க்க போறோம். வீடியோ ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படி பக்கத்துல இருக்க பெல் சிம்பலை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நாங்க போற இது போல யூஸ்ஃபுல்லான வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிபிகேஷனாக வந்து சேரும். இந்த மே மாதம் அப்படின்னாலே ரொம்ப ரொம்ப ஒரு ஸ்பெஷலான ஒரு மாதம் தான். இந்த மாதத்துல பல முக்கியமான மனிதர்கள் பிறந்திருக்காங்க. மற்ற மாதங்களை விட மே மாதத்திற்கு சில அற்புதமான சிறப்பு விசேஷங்கள்லாம் இருக்கு. இந்த மே மாதத்தில் பிறந்தவராக இருந்தால் உங்களுடன் பழகக்கூடியவர்களுக்கு நிறைய நன்மைகள் உண்டாகும் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அதாவது உங்க கூட பழகக்கூடியவர்களுக்கு அதிக உதவிகளை செய்யக்கூடியவர்களாகவும் உங்களால அவர்கள் பல நன்மைகளை அடையக்கூடியவர்களாகவும் இருப்பாங்க. இந்த மே மாதத்துல பிறந்தவர்கள் தனித்துவமானவர்களா இருப்பாங்க, வித்தியாசமானவர்களா இருப்பாங்க. இவருடைய சிந்தனை, இவருடைய மனநிலை எல்லாமே கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கும். அதே சமயத்துல பரந்த மனப்பான்மை படைத்தவர்களாக இருப்பாங்க. இது மட்டும் இல்லாம அதிக கோபம் இவர்களுக்கு வரும். இது இவர்களுடைய மிகப்பெரிய ஒரு பலவீனமா இருக்கும். கோபத்தை மட்டும் இவர்களால கண்ட்ரோல் பண்ண முடியாது. கோபம் வந்துட்டுனாக்கா சுற்றி இருக்கக்கூடிய யாரையும் பற்றி யோசிக்காம, எதையும் பற்றி கவலைப்படாம கோபத்தை வெளிப்படுத்திட்டு கோபம் தணிந்த பிறகு கொஞ்சம் பொறுமையா இருந்திருக்கலாமோ அப்படிங்கிற எண்ணம் இவர்களுக்கு அப்பப்போ வந்து போகும். கோபத்தை கண்ட்ரோல் பண்ண தெரியாத ஒரு மனிதரா இருப்பாங்க. கோபம் வந்துட்டுனா என்ன பண்றோம் ஏது பண்றோம்னு இவர்களுக்கு சுத்தமா புரியாது. கோபம் தணிந்த பிறகு வருத்தப்படக்கூடிய ஒரு மனிதரா இருப்பாங்க. அவசரப்பட்டமோ அப்படிங்கிற அந்த ஒரு எண்ணம் இவர்களுக்கு எட்டி பார்க்கும். எந்த ஒரு சூழ்நிலையிலும் எவ்வளவு பெரிய பிரச்சனையாக இருந்தாலும் சரி, அந்த பிரச்சனையை வந்துட்டு தான் எதிர்கொள்ளணும், மற்றவர்களுடைய உதவியை நம்ம நாடக்கூடாது அப்படிங்கிற அந்த ஒரு எண்ணம் கொண்டவர்களா இருப்பீங்க. ஒரு பிரச்சனைன்னு வந்துச்சுனாக்கா அந்த பிரச்சனையை எதிர்கொள்வீங்க. ஒரு பிரச்சனைக்காக பயந்து மற்றவர்களுடைய உதவியை நாடுறது உங்களுக்கு சுத்தமா பிடிக்காத ஒண்ணா இருக்கும். என்னுடைய பிரச்சனை, இதுக்கு நான் தான் காரணம், இதை நான் தான் எதிர்கொள்வேன் அப்படிங்கிற அந்த ஒரு யதார்த்தமான மனநிலை உடையவர்களா இருப்பீங்க. மற்றவர்களுக்கு உதவி செய்ய மட்டும்தான் உங்களுக்கு தெரியும். யார்கிட்டயும் போய் உதவி கேட்கறது அப்படிங்கிறது உங்களுக்கு சுத்தமா பிடிக்காத ஒண்ணா இருக்கும். உங்களுடைய தன்னம்பிக்கை பலருக்கும் முன்னுதாரணமா இருக்கும். உங்கள்ட்ட இருக்கக்கூடிய அளவுக்கு யார்கிட்டயும் தன்னம்பிக்கை இருக்காது. தன்னம்பிக்கையில் மிக மிக சிறந்தவரா இருப்பீங்க. உங்களுடைய தன்னம்பிக்கை பலமே உங்களுடைய வெற்றிக்கான சூத்திரமா இருக்கும். உங்களால் முடியாதது அப்படிங்கிற ஒரு விஷயமே இல்லை அப்படிங்கிற ஒரு மனப்பக்குவம் உங்களிடம் அதிகமா இருக்கும். எதா இருந்தாலும் என்னால பண்ண முடியும் அப்படிங்கிற சிந்தனை அதிகமா இருக்கும். அதே போல யாராவது ஏதாவது ஒரு செயலை உங்கள்ட்ட ஒப்படைக்கும் பொழுது உங்களுக்கு அது தெரியாத விஷயமா இருந்தாலுமே சரி, ஏதாச்சும் நம்ம முயற்சி செய்து பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த விஷயத்துல முயற்சி செஞ்சு பார்ப்பீங்க. தெரியாது அப்படின்னு சொல்லி உங்களுக்கு ஒதுங்க தெரியாது. விடாமுயற்சியே உங்களை வந்துட்டு வெற்றிக்கான பாதையில கொண்டு போய் விடும். இது தெரியாத விஷயமா இருந்தாலும் ஏதோ உங்களால முடிஞ்ச அளவுக்கு முயற்சி பண்ணுவீங்க. தெரியாத விஷயத்த கத்துக்கணும்னு நினைப்பீங்க. அந்த அளவுக்கு ஒரு கெப்பாசிட்டியான ஒரு மனிதரா இருப்பீங்க. அதே போல நீங்க எல்லா சமயங்களிலும் கலகலப்பா இருக்கிறது இல்ல. சில இடங்கள்ல நீங்க கலகலப்பா இருக்கும்போது அனைவருடைய கவனத்தையும் ஈர்க்கக்கூடியவர்களா இருப்பீங்க. அப்படி மற்றவர்களுக்கு பிடித்தமானவர்களா நீங்கள் இருப்பதை மனதிற்குள்ளேயே ரசிப்பீங்க. வெளியில சொல்லிக்க மாட்டீங்க, வெளியில காட்டிக்க மாட்டீங்க. உங்களுடைய மனசுக்குள்ளேயே ரசிப்பீங்க. ஓகே, நான் இவ்வளவு பேருக்கு பிடித்த ஒரு மனிதரா இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுடைய மனசுக்குள்ளேயே சந்தோஷப்பட்டுப்பீங்க. அதே போல நீங்க தனிமையை விரும்பும் பொழுது யாருக்குமே முன்னுரிமை கொடுக்கிறது கிடையாது. அதே போல உங்களுடைய லட்சியங்களும் உங்களுடைய கனவுகளும் மிக மிக யதார்த்தமான ஒண்ணா இருக்கும். உங்களால் என்ன முடியுமோ அதை நோக்கிய பயணத்தில் முன்னேறி சென்று கொண்டே இருப்பீங்க. பகல் கனவு காண்பது அப்படிங்கிறது உங்களுக்கு சுத்தமா பிடிக்காத ஒண்ணா இருக்கும். நடக்காத ஒரு விஷயத்தை பற்றி மனக்கோட்டை கட்டி அதுல காலத்தை வீணாக்கக்கூடிய மனிதர்களை உங்களுக்கு சுத்தமா பிடிக்காது. நேர்மையான சிந்தனை உங்களுடைய பலமா இருக்கும். எதுலையுமே உண்மையா இருக்கணும், நேர்மையா இருக்கணும் அப்படிங்கிற சிந்தனையே உங்களுக்கு மிகச்சிறந்த வெற்றியை பெற்றுக் கொடுக்கும். பணத்தை பற்றிய உங்களுடைய வியூகம் வித்தியாசமானதாக இருக்கும். பணத்தை ஈட்டுவதில் உங்களுக்கு திறமைகள் இருந்தாலும் பணம் மட்டுமே உங்களுக்கு குறிக்கோளா இருக்கிறது கிடையாது. பணமும் சம்பாதிக்கணும், மகிழ்ச்சியாகவும் இருக்கணும், உண்மையாகவும் இருக்கணும் அப்படிங்கிற ஒரு சிந்தனை உடையவர்களா இருப்பீங்க. அதே போல எந்த அளவுக்கு நீங்க பணம் சம்பாதிக்கிறீங்களோ அதே அளவுக்கு செலவழிக்க கூடியவர்களா இருப்பீங்க. அது மட்டும் இல்லாம அந்த செலவை எப்படி நம்ம கட்டுக்குள்ள வச்சுக்கிறது அப்படிங்கிற அந்த ஒரு அற்புதமான ஒரு கலையும் தெரிந்தவர்களா இருப்பீங்க. அந்த கலையும் உங்களுக்கு தெரியும். எந்த அளவுக்கு செலவு செய்றீங்களோ அதை எப்படி சமாளிக்கிறது, அந்த செலவை எப்படி கட்டுக்குள்ள வச்சுக்கிறது அப்படிங்கிற அந்த யுக்தியும் உங்களுக்கு தெரியும். மனதுக்கு பிடித்த விஷயங்களை உடனுக்குடனே செய்து விடுவீங்க. அது மட்டும் இல்லாம பிறகு பார்த்து கொள்ளலாம் அப்படிங்கிற சோம்பேறித்தனம் உங்கள்கிட்ட ரொம்ப ரொம்ப குறைவா தான் இருக்கும். இந்த மே மாதத்துல பிறந்தவர்களுக்கு நட்பு வட்டாரம்
ரொம்ப ரொம்ப குறுகியதா இருக்கும். மிக குறைவான நண்பர்கள் தான் இருப்பாங்க. அப்படி இருப்பினும் வந்துட்டு மிக குறைவான நண்பர்களாகவே இருந்தாலும் அந்த நட்பு உறுதியான நட்பா இருக்கும். உண்மையான நட்பா இருக்கும். உங்களுக்கு ஒருவரை பிடித்து விட்டால் கடைசி வரை அவருக்கு உண்மையாகவும் நேர்மையாகவும் இருப்பீங்க. அதேபோல இந்த மே மாதத்துல பிறந்தவர்களுக்கு இந்த பொழுதுபோக்கு, விளையாட்டுக்கள், செய்திகள் இது பற்றிய விழிப்புணர்வு, அதேபோல புதிய விஷயங்களை கற்றுக்கொள்றது, இது போன்ற விஷயங்கள்ல அதிக ஈடுபாடும் அதிக ஆர்வமும் இருக்கும். அதேபோல நீங்க மே மாதத்துல பிறந்த ஆண்களாக இருந்தால் பெண்களுக்கு மிகுந்த மரியாதை தரக்கூடிய ஒரு மனிதரா இருப்பீங்க. நேர்த்தியான உடை அணியும் பெண்களை உங்களுக்கு மிகவும் பிடிக்கும். உடைகள் மீது அதிக கவனம் செலுத்தக்கூடியவர்களா இருப்பீங்க. அசைவ உணவு பிரியர்களா இருப்பீங்க. அதேபோல சில நேரங்கள்ல மூர்க்கத்தனமாகவும் ஆக்ரோஷமாகவும் நடந்து கொள்ளக்கூடிய ஒரு மனிதரா இருப்பீங்க. உங்களுக்கு கோபமும் ஆக்ரோஷமும் வந்துட்டுனா உங்களை கட்டுப்படுத்துறது அப்படிங்கிறது யாராலையுமே முடியாத ஒரு விஷயமா இருக்கும். நீங்களே சமாதானம் அடையும் வரை மற்றவர்களால் எதுவுமே செய்ய முடியாது. மிகுந்த பிடிவாத குணம் படைத்தவர்களா இருப்பீங்க. பிடிவாத குணம் அதிகமா இருக்கும். இந்த பிடிவாத குணம் சில சமயங்கள்ல உங்களுக்கு வெற்றியும் தேடி கொடுக்குது. அதே பிடிவாத குணத்தினால தேவையில்லாத பிரச்சனைகளும் வந்து சேருது. உங்களுக்கு பிடித்தவர்களை யாருக்காகவும் எதற்காகவும் விட்டு கொடுக்காத ஒரு மனிதரா இருப்பீங்க. உங்களுக்கு ஒரு விஷயம் பிடிச்சிட்டு ஒருத்தவங்களை உங்களுக்கு பிடிச்சிட்டுனாக்கா யாருக்காகவும் எங்கேயுமே அவர்களை விட்டு கொடுக்காம பேசுவீங்க. அதே போல இந்த மே மாதத்துல பிறந்தவர்கள் மிகச்சிறந்த தைரியசாலிகள். தைரியம் இவர்களுக்கு வந்துட்டு ஒரு மிகப்பெரிய பலமா இருக்கும். எதுலையுமே தைரியமா இருப்பீங்க. எதுக்கும் அவ்வளவு சீக்கிரத்துல பயப்பட மாட்டீங்க. அதே போல இவர்களுக்கு அழுவது அப்படிங்கிறது வந்து சுத்தமா பிடிக்காத ஒண்ணா இருக்கும். எதுக்குமே அழுக மாட்டாங்க மேக்சிமம். அதே போல இந்த மே மாதத்துல பிறந்தவர்களுடைய ஒரு மிகச் சிறப்பான கெப்பாசிட்டி என்ன அப்படின்னு பார்த்தோம்னாக்கா மற்றவர்களை மிக எளிமையா கணிச்சிருவாங்க. இவர்கள் இப்படிதான் அப்படிங்கிற அந்த ஒரு கணிப்பு தன்மை இவர்கள்ட்ட மிக எக்ஸலண்டா இருக்கும். அதே போல பார்த்தவுடன் சிலர் இப்படிதான் அப்படிங்கிறத மிக தெளிவா துல்லியமா கணிச்சு சொல்லிடுவாங்க. அந்த கணிக்கிற விஷயம் வந்துட்டு மேக்சிமம் ஒரு 90% மிக மிக சரியா இருக்கும். அதே போல இந்த மே மாதத்துல பிறந்தவர்கள் வந்துட்டு மற்றவர்களிடம் குறை காண்பதுல முதலிடத்தை வகிப்பாங்க. இவர்களை போல குறை சொல்ல முடியாது. அது மட்டும் இல்லாம இவர்கள்ட்ட இருக்கக்கூடிய ஒரு மைனஸான விஷயம் என்னன்னாக்கா இவர்களை போலவே மற்றவர்களும் இருப்பார்கள் அப்படிங்கிற அந்த ஒரு எண்ணம் இவர்கள்ட்ட அதிகமா இருக்கும். ஒவ்வொரு மனிதரும் ஒவ்வொரு மாதிரியான குணங்களை கொண்டவர்களாக இருப்பாங்க அப்படிங்கிறத இவங்க வந்துட்டு கொஞ்சம் கூட உணர்றது கிடையாது. காதல் விஷயத்துல கண்ணியமானவர்களாக இருப்பாங்க. உங்களுக்கு நிகரான நபரை தேர்ந்தெடுப்பதில் கொஞ்சம் காலமாகும். சரியான லைஃப் பார்ட்னரை கண்டுபிடிக்கிறது கொஞ்சம் டைம் எடுக்கும். அதே போல முதல் தடவையாக ஒருவர்கிட்ட பழகும் பொழுது நீங்கள் அவர்களோட உடனே ஐக்கியமாகி விடுறது கிடையாது. அப்படியே ரொம்ப டைம் எடுக்கும். அவர்களை பற்றி அப்படியே நல்லா அனலைஸ் பண்ணி இவர்கள் எப்படிப்பட்டவர்கள் அப்படிங்கறதெல்லாம் கணிச்சிட்டு அதுக்கப்புறம் தான் ரொம்ப நெருக்கமா பேசுவீங்க. உங்களுடைய சீக்கிரட்டான விஷயங்களை அவங்க கிட்ட சொல்லுவீங்க. முக்கியமான விஷயங்களை அவங்க கிட்ட பகிர்ந்துப்பீங்க. அதே போல உங்களுடைய அதீத அன்பு சிலருக்கு கசப்பை உண்டாக்குறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு. மேலும் இந்த மே மாதத்துல பிறந்திருக்கக்கூடியவர்களை வந்துட்டு புரிந்து கொள்றது அப்படிங்கிறது வந்துட்டு அவ்வளவு எளிமையான ஒரு விஷயம் கிடையாது. ரொம்ப ரொம்ப சிரமமான ஒரு விஷயமா இருக்கும். அதே சமயத்துல ஒரு தடவை உங்களை பத்தி நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னாக்கா உங்களை விட்டு கொடுக்கறதுக்கு அறவே மனசு வராது. அந்த அளவுக்கு ஒரு சிறப்பான மனிதரா இருப்பீங்க. அதே போல இந்த மே மாதத்துல பிறந்தவர்கள் வந்துட்டு அதிகமான உணர்ச்சி வசப்படக்கூடியவர்களா இருப்பாங்க. அதே போல இவர்களால எந்த ஒரு சின்ன ஏமாற்றத்தையும் தாங்க முடியாது. உடனே உடைந்து போயிடுவாங்க. பெரிய பெரிய விஷயங்கள் எல்லாம் விட்டு கொடுத்து விட்டு சிறிய சிறிய விஷயங்களுக்காக அல்சாட்டியம் பண்ணுவாங்க. அதே போல இந்த மே மாதத்துல பிறந்தவர்கள் வந்துட்டு யாரையும் எளிமையில நம்பி விட மாட்டாங்க. அப்படி நம்பி விட்டால் கண்மூடித்தனமா நம்புவாங்க. இதனால ஒரு சில சமயங்கள்ல மன சங்கடங்களுக்கு ஆளாக்கப்படுகிறார்கள் அப்படிங்கிறது தான் உண்மை. மேலும் இந்த மே மாதத்தில் பிறந்தவர்கள் வந்துட்டு இயல்பிலேயே கடினமாக உழைக்கக்கூடியவர்களா இருப்பாங்க. சரியான மிகச்சிறந்த உழைப்பாளிகளா இருப்பாங்க. நினைத்த லட்சியத்தை அடைந்தே தீரக்கூடியவர்களா இருப்பாங்க. ஆசையும் கனவும் மட்டும் இல்லாம அதனை அடைவதற்கான முயற்சியும் உழைப்பும் இவர்கள்ட்ட ஒரு சேர இருக்கும். சில சமயங்கள்ல இவர்களுடைய குறிக்கோள்களுக்காக உலகை மறந்து உழைக்கக்கூடியவர்களா இருப்பாங்க. அந்த உழைப்புக்கு தயாரா இருப்பாங்க. அதுதான் இவர்களுடைய வெற்றிக்கான ரகசியமா இருக்கு. அதே போல மற்றவர்களை கவிழ்க்கக்கூடிய எண்ணம் இவர்கள்ட்ட கொஞ்சம் கூட இருக்காது. மற்றவர்களை ஏமாற்றி நம்ம அடுத்த லெவலுக்கு போகணும் அப்படிங்கிற அந்த ஒரு சிந்தனையும் இவர்கள்ட்ட கொஞ்சம் கூட இருக்காது. அவர்களும் நல்லா இருக்கணும், நானும் நல்லா இருக்கணும் அப்படிங்கிற ஒரு சிந்தனையுடையவர்களா இருப்பாங்க. மற்றவர்களுக்கு இவர்களால முடிஞ்ச ஏதாச்சும் உதவி செய்வாங்களே தவிர உபத்திரம் எதுவுமே செய்ய மாட்டாங்க. ஒதுங்கிக்குவாங்க. பிடிக்கவில்லை என்றால் ஒதுங்கிப்பாங்க. உண்மையில தன்னை சுற்றி இருக்கக்கூடிய பிரச்சனைகளை புரிந்து கொண்டு அதனை சரி செய்ய முயற்சி செய்வாங்க. இந்த குணம்தான் இவர்களை வந்துட்டு அனைவருக்கும் பிடித்த ஒருவராக மாற்றுகிறது. அதேபோல மற்றவர்கள் அவர்களுடைய பிரச்சனையை இவர்கள்ட்ட பகிர்ந்துப்பாங்க. பிரச்சனைகளையும் ரகசியங்களையும் பகிர்ந்துப்பாங்க. ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா இவர்களால ரகசியங்களை பாதுகாக்க முடியும். அதே சமயத்துல பிரச்சனைகளை தீர்க்க முடியும். அதற்காக மற்றவர்கள் அவர்களுடைய ரகசியங்களையும் பிரச்சனைகளையும் இவர்கள்ட்ட பகிர்ந்துப்பாங்க. இந்த மே மாதத்தில் பிறந்தவர்கள் வந்துட்டு அதிக உணர்ச்சி வசப்படாமல் கோபத்தை குறைத்து கொண்டு அப்படி இல்லைன்னா கட்டுப்படுத்தி கொண்டு கோபம்
கோபம் வரும்பொழுதெல்லாம் உங்களை நீங்களே ஆசுவாசப்படுத்திக் கொண்டு நிதானம் அடைந்த பின்பு ஒரு செயலை தொடங்கினாக்கா கட்டாயமா வாழ்க்கையில மிகச்சிறந்த வெற்றிகளும் மிகச்சிறந்த முன்னேற்றங்களும் ஏற்படும். இப்போ நீங்க இதுவரைக்கும் பார்த்த பலன்கள் எல்லாமே ஜஸ்ட் ஒரு பொதுவான பலன்கள் தான். நீங்க பிறந்த மாதத்தை வச்சு பேசிக்கா இந்த மாதத்துல பிறந்தவர்கள் இப்படிப்பட்டவர்கள் தான் அப்படிங்கிற ஒரு பொது பலனை இந்த பதிவுல நம்ம பார்த்திருப்போம். அதே சமயத்துல உங்களுடைய ராசி, உங்களுடைய லக்னம், உங்களுடைய நட்சத்திரம் இது வயசா உங்களுடைய பலன்கள் மாறுபடுறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு. உங்களுடைய கேரக்டர் மாறுபடுறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு. நீங்க மே மாதத்துல பிறந்தவர்களா இருந்தீங்கன்னாக்கா மேக்சிமம் இந்த பதிவுல பார்த்த பலன்கள்ல ஒரு 50 to 70% உங்க லைஃபோட கம்பேர் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. இந்த பதிவுல பார்த்த பலன்கள் உங்க லைஃபோட எந்த அளவுக்கு கம்பேர் ஆயிருக்கு, எவ்வளவு பர்சன்டேஜ் உங்க லைஃபோட கம்பேர் ஆயிருக்கு அப்படிங்கறத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அது மட்டும் இல்லாம இந்த பதிவுல சொல்லப்படாத ஏதாச்சும் சுவாரஸ்யமான விஷயங்கள் உங்களை பற்றி இருந்துச்சுன்னா அதையும் கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க, நானும் தெரிஞ்சுக்கிறேன். அதே போல நிறைய நண்பர்கள் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணிட்டு வரீங்க. அவங்க எல்லாருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். இந்த ஒத்துழைப்பை தொடர்ச்சியா கொடுங்க. இது போன்ற நிறைய இன்ஃபர்மேட்டிவான விஷயங்களை உங்களுடைய ஷேர் பண்ணிக்கிறது நான் தயாரா இருக்கேன். அதே போல நம்மளோட சேனல்ல இதுக்கு முன்னாடி நட்சத்திர பலன்கள், ராசி, லக்ன பலன்கள், இந்த ஜேனர்ல எல்லாருடைய கேரக்டரை பத்தின ஒரு கிளியாரிட்டியான விஷயங்கள் நம்மளோட சேனல்ல ஆல்ரெடி பதிவிட்டு இருக்கோம். சோ இந்த நட்சத்திரத்துல பிறந்தவங்க இப்படிதான் இருப்பாங்க, அவங்களுடைய வாழ்க்கை இப்படிதான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கான ஒரு ப்ரெடிக்ஷன் நம்ம சேனல்ல ஆல்ரெடி பதிவிட்டு இருக்கோம். அந்த வீடியோ பாருங்க, உங்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதே போல நம்மளோட சேனல்ல இதுக்கு முன்னாடி குரு பயிற்சி, இந்த வருடத்துக்கான குரு பயிற்சி பலன்கள், சனி பயிற்சி பலன்கள், வருட பலன்கள், இப்ப தமிழ் மாதத்துக்கு கூட இப்ப ரீசெண்டா பதிவிட்டு இருக்கோம். தமிழ் வருட பலன்கள், அதாவது தமிழ் புத்தாண்டு ராசி பலன்கள் நம்மளோட சேனல்ல பதிவிட்டு இருக்கோம். ராசி நட்சத்திரம் ரெண்டுக்குமே பதிவிட்டு இருக்கோம். அந்த வீடியோட லிங்க் எல்லாம் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன், மறக்காம செக் பண்ணி பாருங்க. உங்க லைஃபோட கம்பேர் பண்ணி பாருங்க, ஒரு கிளியாரிட்டி கிடைக்கும், ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் கிடைக்கும். இந்த இயர் இப்படி தான் போக போகுது அப்படிங்கிற ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் கிடைக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னு நினைச்சீங்கன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க. அப்புறம் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படி பக்கத்துல இருக்க பெல் சிம்பிளை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நாங்க போற இது போல யூஸ்ஃபுல்லான வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிபிகேஷனாக வந்து சேரும். இது போல இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோக்குள்ள உங்களை சந்திக்கிறேன். அது